ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கான டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கான எனர்ஜி வந்து மூன் கார்டு. இந்த மூன் கார்டில் எனக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், மூணுங்கிறது சன்னோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி தான் நைட்டில் பிரைட்டாக ஷைன் ஆகுது இல்லையா? அப்போ மூணை வந்து நம்ம ஃபெமினிட்டின்னு சொல்லுவோம், சன்னை மாஸ்குலினிட்டின்னு சொல்லுவோம். அப்போ மூணுக்குள்ளேயே சன்னோட எனர்ஜியும் இருக்குது. ஸோ சன்னும் இருக்குது, மூணும் இருக்குது. சன்னு வந்து மாஸ்குலினிட்டி, அதே இது மூன் வந்து ஃபெமினிட்டி. அதே மாதிரி சன்னுக்குள்ளேயும் அப்படின்னா சன் வந்து கம்ப்ளீட்லி மாஸ்குலைன் எனர்ஜி, அதுக்குள்ளே அதனுடைய ஃபெமினிட்டியும் இருக்குது. ஸோ அப்போ சன்னு வந்து மாஸ்குலைனிட்டி, தன்னுடைய மாஸ்குலைனிட்டியை உணர்கிற மாதிரி தனக்குள்ளே இருக்கிற ஃபெமினிட்டியை உணர்ந்தால் தான் கூலாக இருக்க முடியும். அதே மாதிரி மூணு வந்து தன்னுடைய ஃபெமினிட்டியை உணர்கிற மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற மாஸ்குலைனிட்டியை உணர்ந்தால் தான் பிரைட்டாக இருக்க முடியும். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்க முடியும். ஓகேயா? ஸோ அப்போ எல்லா விஷயத்துலையுமே அந்த டுவாலிட்டி இருந்தே தான் தீரும். அந்த டுவாலிட்டியில் டிஃப்ரென்சஸும் இருக்கும். அந்த டிஃப்ரென்சஸ் அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும். அதை தாண்டின கோர் வேல்யூ, கோர் ஃப்ரீக்வன்சி, அந்த ஒன்னஸும் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஒன்னஸையும் செலிப்ரேட் பண்ண தெரியணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஈக்குவல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அந்த டிஃப்ரென்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒன்னஸை செலிப்ரேட் பண்ண தெரியுதோ அப்போ பீஸ்ஃபுல்லாக, காமாக, ஜோஷ்ஃபுல்லாக இருக்க கற்றுக்குவோம். ஸோ இதுதான் இன்றைக்கான மெசேஜ். இனி நாளைக்கான மெசேஜ்ன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.